இன்னும் விஜய் அவர்கள் போட்டியிடுவாரா, போட்டியிட மாட்டாரா? இல்ல சென்னை பெரம்பூர்ல போட்டியிட போறாரு, திருச்சி போட்டியிட போறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே போட்டியிட்டா அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் கூட விஜய் வீட்டை விட்டு வெளியில வரலைன்னா கூடிய சீக்கிரம் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா போஸ்டர்ஸ் பார்க்கலாம். தாவேகா தலைவர் விஜய் காணவில்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவு தான் இல்லை, புரிதல் கூட இல்லையான்னு நமக்கு தெரியல. பெரம்பூர்ல நிக்க போறதா ஒரு செய்தி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்குல நிக்க போறதா ஒரு செய்தி, ரெண்டு இடத்துலயும் நிக்க போறதாவும் ஒரு செய்தி. எந்த இடத்துல எப்படி நின்னாலும் ஜெயிக்க போறது இல்லைங்கிறது உறுதி. திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்றாரு. அவங்க இலவசம் கொடுக்குறாங்கன்னு விமர்சனம் பண்ணாரு. அப்புறம் இவரும் இலவசம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அவங்க ஓட்டுக்கு காசு வாங்க கூடாதுங்கிறாரு. இப்போ ஓட்டுக்கு இவரும் நோட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் அப்புறம் என்ன மாற்று நீங்க கொடுக்க போறீங்க? சரி, மாற்றுன்னா நீங்க வீட்டுல இருந்தே வெளியில வராம இருக்கிறது தான் மாற்றா. நான் உறுதியா சொல்றேன் சார், அவர் பெரம்பூர்ல நிக்கிறாரா இல்ல திருச்சி கிழக்குல நிக்க போறாரா அதெல்லாம் விட்டுருங்க. எங்க நின்னாலும் விஜயாலேயே ஜெயிக்க முடியாது. இதுதான் உறுதி. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சங்கீதா ஒரு பெரிய ஆயுதத்தை இறக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு எல்லாருமே. எலெக்ஷன்ல நீங்க நாமினேஷன் பண்ணும்போது சொத்து என்ன இருக்கு அப்படிங்கிற விவரங்களை சொல்லணும். சங்கீதா இப்போ வரைக்கும் விஜயனுடைய அங்கீகரிக்கப்பட்ட மனைவி, அவங்களோட சொத்துக்களை சொல்லணும், குழந்தைங்க பேர்ல இருக்கிற சொத்துக்கள் சொல்லணும், எல்லாம் சொல்லணும். அப்படி இருக்கும்போது எந்த சொத்தையும் மறைச்சு விஜயால சொல்ல முடியாது. சங்கீதாக்கு எல்லாமே தெரியும். புள்ளி விவரத்தை எடுத்து கையில வச்சுக்காங்க, எங்கெங்க விஜய்க்கு சொத்து இருக்குன்னு. பிரச்சாரத்தின் போது பைக்ல கீழே விழுந்த விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு ரசிகர் இறந்து போயிருக்காரு. ஆனா யாருமே அந்த பையனை பத்தி கவலையே படலை. விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பையனை மேல உண்மையாலுமே உங்களை பார்க்க வந்த பையன் தானே, உங்களை பார்க்க வந்த ஒரு இளைஞன் தானே விஜய். நான் கேட்கிறேன், அட்லியோடைய மனைவிக்கு சீமந்தம் நீங்க இப்படி தேர்தல் நேரத்துல நீங்க தனி விமானத்தில் கிளம்பி பாம்பேக்கு போய் நீங்க அட்லியோட மனைவி சீமந்தம் அட்டன் பண்றீங்களே, இப்ப அதே தனி விமானத்தை எடுத்துட்டு போய் திருச்சியில அந்த பையனுடைய மரணத்தை நீங்க அட்டன் பண்ணலாம்ல. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு நம்மோடு இருந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். தேர்தல் இன்னும் ஒரு மாத காலம் கூட இல்லை, ஒரு மாதமே இல்லை. இன்னும் விஜய் அவர்கள் போட்டியிடுவாரா, போட்டியிட மாட்டாரா? இல்லை சென்னை பெரம்பூர்ல போட்டியிட போறாரு, திருச்சி மேற்குல போட்டியிட போறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே போட்டியிட்டா அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் கூட விஜய் வீட்டை விட்டு வெளியில வரலைன்னா கூடிய சீக்கிரம் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா போஸ்டர்ஸ் பார்க்கலாம். தாவேகா தலைவர் விஜய் காணவில்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் புரிதல் கூட இல்லையா, அறிவு தான் இல்லை, புரிதல் கூட இல்லையான்னு நமக்கு தெரியல. தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் பயங்கர பரபரப்பாக இருக்காங்க. எல்லா கட்சியினருமே பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணுறதுல பயங்கர பரபரப்பாக இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 21 பேர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிஎம்கே இன்னைக்கு சாயந்தரம் வரும், இல்லை நாளைக்கு காலையில் வரும் லிஸ்ட்டுங்கிறாங்க. வெள்ளிக்கிழமைக்குள்ளே முழு லிஸ்ட் வந்துருங்கிறாங்க. எல்லாருமே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரம்பூரில் நிற்க போகிறதா ஒரு செய்தி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் நிற்க போகிறதா ஒரு செய்தி, ரெண்டு இடத்துலையும் நிற்க போகிறதாவும் ஒரு செய்தி. எந்த இடத்துல எப்படி நின்னாலும் ஜெயிக்க போகிறது இல்லைங்கிறது உறுதி. அதாவது பாத்தீங்கன்னா விஜயே ஜெயிக்க மாட்டார் சார். எப்படி சார் ஜெயிப்பாரு? விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கெல்லாம் டோட்டலா சரிஞ்சு போச்சு சார். ஒரு 12%, 13% கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு இருந்துச்சு முன்னாடி. இது கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கூட விஜய்க்கு செல்வாக்கு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஈரோடு மாநாட்டில் பேசுனது, தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேலூர், சேலம் எல்லா இடத்துலையும் பேசுனதுல ஸ்டஃப் கிடையாது. பேசுனதே திருப்பி திருப்பி பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சார்? அதாவது ஆக்கன சோரே திருப்பி திருப்பி சூடு பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா யாருக்குமே அது ருசியா இருக்காது. புதுசா ஏதாவது சொல்றாரா அப்படின்னா எதுவுமே சொல்லல. எல்லாமே முரண்பாடு சார். ஏதாவது நீங்க மாற்று கட்சி, நாங்க மாற்று, ஏதாவது திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்றாரு. அவங்க இலவசம் கொடுக்குறாங்கன்னு விமர்சனம் பண்ணாரு. அப்புறம் இவரும் இலவசம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. எல்லாமே அப்படிதான். அவங்க ஓட்டுக்கு காசு வாங்க கூடாதுங்கிறாரு. இப்போ ஓட்டுக்கு இவரும் நோட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் அப்புறம் என்ன மாற்று நீங்க கொடுக்க போறீங்க? சரி, மாற்றுன்னா நீங்க வீட்டுல இருந்தே வெளியில வராம இருக்கிறது தான் மாற்றா. எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் அப்படின்னா அவர் இங்க இந்தியாலே இல்ல. அவருக்கு இருந்த செல்வாக்கு வேற. அவர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன அரசியல்வாதி. 2 தடவை முதலமைச்சராக இருந்தவர், 3ஆவது தடவை அமெரிக்கால படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு. அப்படி நீங்க வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஜெயிக்க முடியுமா? நான் உறுதியா சொல்றேன் சார், அவர் பெரம்பூர்ல நிக்கிறாரா இல்ல திருச்சி கிழக்குல நிக்க போறாரா அதெல்லாம் விட்டுருங்க. எங்க நின்னாலும் விஜயாலேயே ஜெயிக்க முடியாது. இதுதான் உறுதி. நிச்சயமா விஜய்க்கு யாரும் ஓட்டு போட போறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விஜய் இப்போ ஓட்டு சதவீதம் பயங்கரமா குறைஞ்சிருச்சு. தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த நடிகை திரிஷாவோட வெளியில போனது, மனைவி விவகாரத்து வழக்கு தொடுத்தது எல்லாமே அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு பல நெருக்கடிகள் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. மக்கள்
டெஃபினட்டா விஜயுடைய செல்வாக்கை வந்து குறைக்க ஆரம்பிச்சிச்சு. உண்மையா தான். இப்ப பாருங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சங்கீதா ஒரு பெரிய ஆயுதத்தை இறக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு எல்லாருமே. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா வந்து விஜயை பத்தின சில கருத்துக்களை சோசியல் மீடியால பகிர்ந்துக்க போறாங்க. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, எலெக்ஷன்ல நீங்க வந்து நாமினேஷன் பண்ணும்போது சொத்து என்ன இருக்கு அப்படிங்கிற விவரங்களை சொல்லணும். சங்கீதா இப்போ வரைக்கும் விஜயினுடைய அங்கீகரிக்கப்பட்ட மனைவி, அவங்களோட சொத்துக்களை சொல்லணும், குழந்தைங்க பேர்ல இருக்கிற சொத்துக்கள் சொல்லணும், எல்லாம் சொல்லணும். அப்படி இருக்கும்போது எந்த சொத்தையும் மறைச்சு வந்து விஜயால சொல்ல முடியாது. சங்கீதாக்கு எல்லாமே தெரியும். புள்ளி விவரத்தை எடுத்து கையில வச்சுக்காங்க, எங்கெங்க விஜய்க்கு சொத்து இருக்குன்னு. ஏதாவது ஒரு சொத்தை மறைச்சு சொன்னா கூட இதெல்லாம் மறைச்சிருக்கான்னு சங்கீதா வந்து ஒரு மனு போட்டா கூட தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நிச்சயமா அது பெரிய சிக்கலை உண்டு பண்ணிரும். வேட்பாளராக நிக்கிறதுக்கான தகுதியை கூட விஜய்க்கு இல்லாம போயிடும். ஸோ விஜய்க்கு இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட நெருக்கடி இருக்கு சார். அவரு அரசியல் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாம ஒரு நடிகைங்கிற பாப்புலாரிட்டியை வச்சு மக்களை வந்து கவர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கவர்ச்சியில நம்ம வந்து முதலமைச்சராக வந்துடலாம் நிற்கிறார். அதெல்லாம் எப்படி சொல்லுது, கனவு காணலாம். ஆனால் வந்து இப்படி கனவு கண்டு நான் பார்த்ததே இல்லை. அதாவது ஊமையன் கனவு காணுவான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்படி ஒரு கனவை விஜய் எப்படி காண்றான்னு தெரியல. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சார். பெரம்பூரில் நின்னாலும் சரி, எங்கே நின்னாலும் சரி, அவர் என்னன்னா இந்த சிறுபான்மை, அதாவது கிறிஸ்துவ தலித் ஓட்டுகளை, சிறுபான்மையர் ஓட்டுகளை வந்து அவர் வந்து ஏம் பண்ணிட்டாரு. அங்கே வந்து உழைப்பாளர்கள் வந்து கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க. அங்கெல்லாம் வந்து அங்க இருந்து பேஸ்மெண்ட் அங்க இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்லை வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? விஜய் வந்து பனையூர்ல இருந்து வெளியிலே வரமாட்டார். ஒருவேளை வந்து பனையூர் எங்க இருக்கோ அந்த தொகுதியில விஜய் போட்டிட்டா கூட ஒரு வாய்ப்பு இருக்கு விஜய் ஜெயிக்கிறதுக்கு. நான் பெரம்பூர்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. திருச்சி கிழக்குல எல்லாம் போட்டிட்டாருன்னா ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அவரோட ரசிகர்கள் பேசுறத நீங்களும் பாத்துருக்கீங்க, நம்மளும் பேசியிருக்கோம். அந்த மாதிரி தங்கையா பார்ப்பேன், மனைவியா இருப்பேன்னு சொல்றதாகட்டும், விஜய்க்கா வந்து ஃபேமிலியில விஷம் வைப்பேன், சோத்துல விஷம் வச்சுன்னு சொல்றாங்க. அவ்வளவு விஜய்க்கு தான் போட போறாங்க, வேற யாருக்கு போடுவாங்க? அதெல்லாம் யார் நீங்க நினைக்கிற மாதிரி ரியாலிட்டி வந்து அப்படி கிடையாது சார். கமலஹாசனோடைய ஒரு ஆள் வேணும். கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா மையம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அது முழு பேர் கூட மறந்து போச்சு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க போய் நிக்கிறாரு, ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காண்டி போய் வந்து டிஎம்கேல வந்து இணைஞ்சிட்டாரு. இன்னைக்கு வந்து 2 சீட்டு கொடுக்க போறதா சொன்னாங்க. 2 சீட்டு உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்கன்னு சொல்றாங்க. அப்ப கமலஹாசனுடைய டார்ச் லைட் சின்னத்துக்கு எந்த மரியாதையுமே கிடையாது, அதுல இருந்து வெளிச்சமே இல்லைங்கிறது தான் அதனுடைய பொருள். இப்ப அவரே வந்து சொல்ல வச்சுட்டாங்க, இந்த மாதிரி வந்து சீட்டு கிடையாது, நீங்க போய் முன்னாடி போய் ஒரு ஊடகத்துக்கிட்ட பேட்டி கொடுத்துருங்க. அதாவது உதயசூரியன் சின்னத்துல நிக்க சொன்னாங்க, டார்ச் லைட் சின்னத்துல தான் நிக்க முடியும் அப்படின்னால எனக்கு சீட்டே வேணாம் அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. அதாவது ஒரு விஜயகாந்த் கட்சி கூட, பிரேமலதா விஜயகாந்த் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 சீட்டு கொடுத்துருக்காங்க டிஎம்கே. அவங்களால மிரட்டி வாங்க முடியுது. கமலஹாசனால 2 சீட்டு வாங்க முடியல, ஒரு அரசியலே நடத்த முடியல. உண்மையா சொல்ல போனா அந்த கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையங்கிறது அது செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அங்க யாருமே இல்லை, 1-2 பேர் இருக்காங்க, ஸ்நேகன் மாதிரி ஆட்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நினைச்சுதானே அவங்க கூட இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. எப்படியாவது ஜெயிக்கிறாங்க தூக்குறாங்க, அது வேற சீட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அது கூட கமலஹாசனால செய்ய முடியல. ஒரு வானதி சீனிவாசனோட தோத்து போனதுக்கு அப்புறம் கமலஹாசன் அப்படியே அரசியல விட்டார் சார். எவ்வளவு விறுவிறுப்பா வந்தாரு, எவ்வளவு பரபரப்பா வந்தாரு. அந்த வானதி சீனிவாசன் கமலஹாசனே தோத்து போனதுக்கு அப்புறம் அந்த அரசியலே இனிமே பண்ண முடியாதுங்கிற மனநிலைக்கு கமலஹாசனே வந்து அவரே வந்து பின்வாங்கிட்டார். அவருக்கு அனுபவம் இருக்கு, அறிவு இருக்கு, பல வருடங்கள் மூத்த நடிகர், எல்லாம் கமலஹாசனுடைய உலக ஞானம் வேணும். அப்படிப்பட்ட ஆளே வந்து பின்னாடி தள்ளிட்டாங்க. விஜய் வந்து இதுல எதுவுமே கிடையாது, ஒரு எந்த அனுபவமும் இல்லை, எந்த அறிவும் கிடையாது, அரசியலை பத்தி தெரியாது, தமிழ்நாட்டு அரசியலை பத்தி தெரியாது, இந்திய அரசியலை பத்தி தெரியாது, உலக அரசியலை பத்தி தெரியாது, எதுவுமே தெரியாது சார். இன்னும் 28 நாள்ல வந்து தேர்தல் இருக்கு. இது வரைக்கும் ஒரு தடவையாவது வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு சார் விஜய்? ஒரு தடவையாவது பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரா? இப்ப போய் சந்திப்பாரா? விஜயால எதுவுமே முடியாது சார். விஜய் வந்து வேஸ்ட், கையால் ஆகாத ஒரு தலைவர்ங்கிறது எல்லாருமே வந்து இப்போ உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. நியாயமா பார்த்தா பிரச்சாரத்துக்கு வெளியில வந்திருக்கணுமா இல்லையா? இந்த சூழ்நிலையில ஏன் வரல? அவர் நிக்கிற தொகுதிக்காவது போக ஆரம்பிச்சிருக்கணும்ல, அதுவும் போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வர முடியாது சார், விஜயாலே ஜெயிக்க முடியாது. விஜய் நிக்கிற இடத்துல விஜய் டெபாசிட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போலிங் எவ்வளவு வந்து ஓட்டு பதிவாகுதோ அதுல 16.6% பதிவானா டெபாசிட் கிடைக்கும். அது வேணா விஜய்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர விஜயால நிச்சயமா ஜெயிக்க முடியாது. நான் இன்னைக்கு உறுதியா சொல்றேன் சார், விஜய் ஒரு இடம் கூட ஜெயிக்க மாட்டார் சார். 2 இடத்துல நின்னா 2லயும் தோத்துருவாரு, ஒரு இடத்துல நின்னா இடத்துல தோத்துருவார். இதுதான் நடக்க போகுது. இன்னும் சொல்ல போனா தாவேக்கால இருக்கிற பல பேருக்கு, முக்கியமா 1-2 பேர், புஷி ஆனந்துக்கெல்லாம் கூட டெபாசிட் கிடைக்குமான்னு தெரியாது, ஆதவ் அர்ஜுனாக்கும் டெபாசிட் கிடைக்குமான்னு தெரியாது, 1-2 பேர். செங்கோட்டையனுக்கு வேணா டெபாசிட் கிடைக்கும் சார். செங்கோட்டையன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா கொங்கு மண்டலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி.
ஆனா அதையும் மீறி அவர் வந்து வேலை பார்த்தாருன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி யாராலையுமே வந்து டெபாசிட் பெற்று வரவே முடியாது சார். இதுதான் வந்து ரியாலிட்டி. என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் இந்த 28 நாளைக்குள்ள எதுவுமே பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், பயங்கரமா விஜய் வந்திருக்காருன்ற ஒரு ஃபோக்கஸ் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அது இன்னைக்கு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டு போகுது. விஜயனுடைய ஓட்டு வங்கி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்துருச்சு. அதான் உண்மை. 8%லேருந்து 10%க்கு மேலே விஜய் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. சீமானுக்கு உழுகிற ஓட்டெல்லாம் வந்து விஜய்க்கு வரும், ஒரு பாதி வந்து விஜய்க்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு 12, 13, 14% வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ விஜய்க்கு போடக்கூடாதுன்னு தாவேகாவினரே முடிவு பண்ணிட்டாங்க. தாவேகா கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஓட்டுகள் விஜய்க்கு வரும்னு நினைச்சாங்களே சீமான் இருந்து, அந்த ஓட்டுகள் மறுபடியும் சீமானுக்கே போயிடும். அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது விஜயால 8லேருந்து 10%க்கு மேலே ஓட்டு வாங்க முடியாது சார். இதுதான் வந்து ரியாலிட்டி, இதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஸோ நிச்சயமா தாவேகாவினர் இந்த தேர்தலை முதல்ல சந்திப்பாங்களானே தெரியல. விஜய் எலெக்ஷன்ல நிப்பாரானே தெரியல. அது ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா நின்று தோத்து போறதுக்கு நிக்காமே இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில விஜய் இருக்கிறாருன்னு ஒரு தகவல் இருக்கு. இதெல்லாம் இது வந்து ரொம்ப கஷ்டம் சார். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மண்ணை கவ போறாங்கிறது 100% உறுதி. குறிப்பாக விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தவங்க ஒரு 50 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இன்னொருத்தர் ஆடாக இருக்காரு. பிரச்சாரத்தின் போது பைக்கில் கீழே விழுந்த விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு ரசிகர் இறந்து போயிருக்காரு. ஏற்கனவே அவங்க அப்பாட்ட பேட்டி கேட்கும்போது விஜய் அவர்கள் பார்க்க வருவோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு 41 பேர் செத்த பேர் பார்க்கல, அவர் எங்கே வரப்போறாரு அப்படிலாம் வந்து விஜய் திட்டி பேசியிருந்தாரு. இப்போ அவரும் அவருடைய மகனும் இறந்துட்டார் இல்லையா? ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த பையன் சின்ன பையன் 19 வயசு காலேஜ் பையன் இவருடைய அந்த கூட்டத்துக்கு போய் அந்த பைக்கில் விபத்தில் ஏற்பட்டு சிக்கிய வந்து அந்த பையன் இப்போ இறந்து போயிட்டார். 19 நாளைக்கு மேலே உயிரோடு இருந்தார், இப்போ இறந்து போயிட்டார். யாருமே கண்டுக்கல சார், ஒருத்தர் கிடையாது, கேட்பாரே கிடையாது. இப்போ போனாங்களா என்னன்னு தெரில. ஆனால் யாருமே வந்து அந்த பையனை பற்றி கவலையே படலை. விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பையனை மேலே உண்மையாலுமே உங்களை பார்க்க வந்த பையன் தானே, உங்களை பார்க்க வந்த ஒரு இளைஞன் தானே, ஒரு கல்லூரி மாணவன் தானே, அந்த தகப்பன் ஒரு பால் ஊத்துற ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப வருமானத்தில் பின்னடைவில் இருக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பையன் தானே. எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஒரு கண்ணுக்கு முன்னாடி பையன் இறந்து போகிறதுங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம் சார். அந்த தகப்பன் 2 ட்வின்ஸ்ன்னு நினைக்கிறேன், இவங்க 2 பேரும். ஒருத்தர் விக்னேஷ்ங்கிறவர் இறந்து போயிட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த குடும்பம் வந்து வறுமையில கஷ்டப்படுறாங்க, தத்தளிக்கிறாங்க. அந்த பையனுக்கு 19 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தப்ப பில்லு கட்ட முடிஞ்சிச்சா, காசு இருந்துச்சா, என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியல. விஜய், நான் கேட்குறேன், அட்லியோடைய மனைவிக்கு சீமந்தம் நீங்க வந்து இப்படி தேர்தல் நேரத்தில் நீங்க தனி விமானத்தில் கிளம்பி பாம்பேக்கு போய் நீங்க அட்லியோட மனைவி சீமந்தம் அட்டன் பண்றீங்களே, இப்போ அதே தனி விமானத்தை எடுத்துட்டு போய் திருச்சியில வந்து அந்த பையனுடைய மரணத்தை நீங்க அட்டன் பண்ணலாம்ல. எதுவுமே செய்யறது கிடையாது சார். யாரையுமே கண்டுக்கிறது கிடையாது, எதுவுமே செய்யறது கிடையாது, யாரையும் மதிக்கிறது கிடையாது. அவங்க அப்பா அம்மாக்கு 60ஆம் கல்யாணம். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் தனியாக 2 பேரும் திரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு உதவியாளர்கள் ஒரு 4 பேர். இவங்க வந்து ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, அந்த அம்மா ஒரு பட்டு சேலையை கட்டிக்கிட்டு தனியாக அங்கேயும் இங்கேயும் கோயிலில் திரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு அப்பா அம்மாவுடைய 60ஆம் கல்யாணத்துக்கு பையன் உயிரோடு இருந்துகிட்டு போகாம இருக்கிறதுங்கிறது எவ்வளோ கொடுமை தெரியுமா? அது அவருக்கு தெரியுதோ தெரியலையோ, அந்த தாய் தகப்பன் அன்னைக்கு கண்ணீர் விட்டு எழுதிருப்பாங்க. சந்தோஷமா அந்த 60ஆம் கல்யாணம் அவங்களுக்கு நடந்திருக்காது, கண்ணீர் விட்டு எழுதிருப்பாங்க. அந்த மாதிரி சாதாரணமா ஏழைப்பாளையா இருக்கவங்க கூட அப்பா அம்மா 60ஆம் கல்யாணம்னா கடனை உடனே வாங்கி அதை எப்படியாவது சிறப்பாக நடத்தி சந்தோஷப்படுறான். அந்த நிகழ்ச்சியை கண்ணால பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க வாரிசுகள். ஆனால் விஜய் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரையும் கண்டுக்கிறது இல்லை, எதையும் கண்டுக்கிறது இல்லை. அப்பா அம்மா வேண்டாம், மனைவி வேண்டாம், குழந்தைங்க வேண்டாம், யாரும் வேணாம். ஆனால் அட்லி பொண்டாட்டியினோட சீமந்தத்துக்கு போவேன், நம்ம கீர்த்தி சுரேஷனுடைய தலபங்களில் போய் அரிசி அள்ளி போடுவேன். நான் என்ன கேட்குறேன் சார், ஒரு கட்சி தலைவருக்கு வேற ஒரு நடிகையோட குடும்ப விழா சார். அது ஒரு பொங்கல்ங்கிறது ஒரு குடும்ப விழா, தலை பொங்கல்ங்கிறது ரொம்ப பர்சனலான விழா. அவங்க கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, முதல் பொங்கல்ன்றது தான் தலை பொங்கல். அங்கே நீங்க போய் அரிசி எள்ளி பானையில போடுறதுக்கு என்ன தேவை இருக்கு? எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க போய் இப்படி வந்து சம்பந்தம் இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன தேவை இருக்கு? அதாவது விஜய் அவர் மனநிலை எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏற்கனவே பதிவிட்டுக்கிட்டு தான் வரோம், சீரான மனநிலையில இல்லை அப்படிங்கிறது 100% வெளிப்படையாவே தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதிரி இறப்பெல்லாம் அவர் காதுக்கு போயிருக்குமானே தெரியல. அவர் இதெல்லாம் தெரிஞ்சிருப்பாரான்னு கூட தெரியல, நியூஸ் பேப்பர் படிப்பாரான்னு கூட தெரியல, என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது நம்மளோட குற்றம். அந்த பையன் பாவம் விஜய்காண்டி போய் இறந்து போயிட்டாரு. அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவங்க அப்பா ரொம்ப தெளிவா அவருடைய எதிர்ப்பை காட்டியிருக்காரு.
ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு இழப்பும் அந்த இழப்பை சுற்றி இருக்கிற ஒரு 150-200 பேர் இருக்காங்கல்ல, அந்த ஓட்டு அப்படியே கிடையாது. இதுதான் உண்மை. ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது இதுதான் உண்மை. தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் சொல்ல போனா சார், 1/3 ஆஃப் த வாக்காளர்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு இன்னும் முடிவு பண்ணல. ஏடிஎம்கேக்கா, டிஎம்கேக்கா, விஜய்க்கா எதுவுமே முடிவு பண்ணல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்போ வந்து விஜய் வந்து களத்துல வந்து சுறுசுறுப்பா வருவாரா சார்? 24 hours வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா சார்? இப்போ பண்ணுவார். உதயநிதி ஸ்டாலின் பண்ணுவார். ஸ்டாலின் 75 வயசுல அவர் பண்ணுவார். எடப்பாடி பண்ணுவார். எல்லா கட்சியினருமே பண்ணுவாங்க. இவர் பண்ணுவாரா சார்? ராம்தாஸும் சசிகலாவும் கூட்டணி வச்சிருக்காங்க சார். அந்த வயசான காலத்துல அவர் கூட ஒரு கூட்டணி வச்சு தனியா 5 முனை போட்டின்னு சொல்லி அவர் வந்து களத்துல வந்து நிக்கிறார் சார். உங்களோட யாருமே வரல, உங்களோட ஒருத்த கூட வரல. யாராவது வந்திருக்காங்களா சார்? அவங்களும் வருவாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம சீட்டு கொடுக்கணும்ல அப்படின்னு மசமசன்னு பேசி பார்த்தீங்களே. இவ்வளோ நாள் காத்திருந்தீங்களே 2 வருஷம், யாராவது வந்தாங்களா? சும்மா காங்கிரஸ் வரப்போறாங்க, சும்மா பிஜேபி வரப்போறாங்க, பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பிஜேபியோட சேர்ந்து நிக்கிறதுக்கு கூட்டணிக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரீங்க. தைரியம் உங்களுக்கு வெக்கமா இல்லை? அதெல்லாம் முடிச்சு அன்னைக்கு நடக்குதுன்னு ஊடகங்கள் எழுதும் போது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு உறுதியா மறுக்க வேண்டியதானே. எடப்பாடி சொல்றாரு கிடையவே கிடையாது. 10 நாளைக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற காலத்துல கூட எடப்பாடி வந்து அப்படி ஒரு கூட்டணி கிடையவே கிடையாதுன்னு உறுதியா மறுத்து பேசினார் அவரோட ஸ்டைல்ல. ஆனா இவரால பேச முடிஞ்சிச்சா? ஆதவர்ஜனால பேச முடிஞ்சா? யாராலையுமே பேச முடியல. எல்லாமே மௌனமா இருந்துட்டு இப்ப அதுக்கப்புறம் வந்து இப்ப நாங்க கூட்டணிக்கெல்லாம் போக மாட்டோம், மத சார்பின் இல்லாத அரசியல் தான் நாங்க பண்ணுவோம் அப்படி இப்படின்னு பேசுறீங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் கிட்ட போய் கெஞ்சி பார்த்தீங்க, எப்படியாவது வந்துருவாங்களான்னு கதவை திறந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அவங்களும் வரல, யாருமே வரல. ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட வரல சார். இதுக்கு மேல என்ன சார் கேவலம்? உங்களை எவனுமே மதிக்கல சார். ஒருத்தன் கூட உங்களை மதிக்கல, ஒருத்தன் கூட உங்களை நம்பல. யார் உடனே வந்து ஏதாவது திருமாவளவனுக்கும் டிஎம்கேக்கும் இந்த சீட்டு இதுல வந்து இழுபறி இருக்கு, அதனால திருமாவளவன் வந்துடுவார். அதெல்லாம் வரவே மாட்டார். அவரெல்லாம் என்ன எப்படிப்பட்ட ஆளு? அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஆனா இவர்கிட்ட எல்லாம் யாருமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. இவர்கிட்ட யார் சார் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க? எடப்பாடி காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்க விஜயன் கூப்பிடுவாரா, இல்ல வந்து ஸ்டாலின் கூப்பிடுவாரா, இல்ல வந்து பிஜேபியில கூப்பிடுவாங்களா? யாருமே கூப்பிட மாட்டாங்க. இவரு தன்னை ஒரு பெரிய ஸ்டாருங்கிறது ஓகே, தன்னை ஒரு பெரிய அரசியல் தலைவரா நினைச்சிட்டு தன்னை வந்து ஒரு புத்தனா காந்தியா என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியல. ஆனா எதுவுமே நடக்காது. இந்த உட்டாலக்கடி கிரிகிரி வேலையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அரசியல் நடக்காது சார், சினிமாவில் நடக்கும். அதனால சினிமாவில் ஒரு டேக் சரியா பண்ணலைன்னா ரீடேக் இருக்கு. அரசியலில் நீங்க இந்த களம் நான் எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 26 அரசியல் களத்துல விஜய் வந்து எப்படி கேவலப்பட போறாரு, எவ்வளவு அசிங்கப்பட போறாரு பாருங்க. நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா விஜயே தோத்து போறாரு. அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு புறமுது காட்டி ஓடுறாரா இல்லையான்னு பாருங்க. நீங்க பேசும்போது சொன்னீங்க காங்கிரஸ் வரப்போறான்னு சொன்னாங்க, விசிகே வரப்போறாரு சொன்னாங்க, யாருமே வரல. அவர் வராரு, இவர் வருவாருன்னு கதால நடந்துட்டு தான் இருந்தாங்க. இந்த சூழல்ல இன்னைக்கு பேசும்போது ஆதவர்ஜனா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து முக்கியமான தலைவர்கள்லாம் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க, எங்க வாசல்ல காத்து கிடக்குறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு இல்லையா? எந்த தைரியத்துல எந்த நம்பிக்கையில இதெல்லாம் பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், இன்னும் முடிக்கலையா இந்த பஞ்சாயத்து? அதாவது அவர் வராரு, ஓ அவர் வராரா, இவர் வராரு, ஓ இவர் வராரா, ஓ அவரு வராரு இவரு வராரா அப்படிலாம் பேசி 2 பேரும் வராங்களா அப்படிலாம் பேசி பார்த்தாங்க. எவனுமே வரல. இன்னும் அந்த பஞ்சாயத்தை முடிக்கல. இன்னும் பாருங்க, அதாவது இன்னும் 4 நாள் எல்லாருமே வேட்பாளர்கள் அறிவிக்க போறாங்க, நாமினேஷன் பண்ண போறாங்க. இவங்க வந்து இன்னமும் வந்து காங்கிரஸ் வந்து காத்து கிடக்குங்கிறாங்க. காங்கிரஸ் எல்லாம் வந்து கூட்டணி சைன் பண்ணி 28 சீட்டு கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ்ல இருக்கிற உதிரிகள் சார், உதிரிகள் எப்படியுமே பாத்தீங்கன்னா ஒரு பூ பூத்து அது வந்து செழிப்பமா ஒரு மரத்தை நீங்க பார்க்கும்போது அந்த மரத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு உதிரிகள் இருக்கும், பூ ஊந்து கிடக்கும். அந்த மாதிரி ஏதாவது உதிரிகள் வரலாம். அது கூட வரமாட்டாங்க. ஏன்னா வந்து உதிரிகளுக்கும் தெரியும் இது வந்து உதிரிக்கும் உதிரி, இது வேஸ்ட் உதிரி அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால அவங்களும் வரமாட்டாங்க. ஆனா இவங்க இந்த பில்டப் இருக்கு பார்த்தீங்களா, அதை குறைக்கவே மாட்டேங்கிறாங்க. வடிவேலு சொல்லல, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்னு. இவருக்கு இந்த தாவேக்காவினருக்கு எப்படின்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பில்டிங் வீக். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது இவங்க என்ன பண்ண போறோன்னே தெரியல சார். இல்ல சார், இது வரைக்கும் ஆதவர்ஜனா பல விஷயங்கள் பேசிருக்காரு, ஒண்ணு கூட நடந்தது இல்லை. ஆனால் திரும்ப ஏதாவது புதுசா பேசிட்டே இருக்காரு. ஆதவர்ஜனா வந்து பல விஷயங்களை பேசியிருக்காரு, இன்னும் பல விஷயங்களை பேசுவாரு. ஆனா எதுவும் நடக்காது. எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நடக்க போகுது நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோமாளி ஒன்று வேணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் நடக்க போறது இல்லை சார். ஒன்று கூட நடக்க போறது இல்லை. இன்னும் சொல்ல போனா ஆதவர்ஜனா யாரு, எப்படி ஆதவர்ஜனா காசு வந்துச்சு, எப்படி இந்த இடத்துல வந்து சேர்ந்தாரு, எப்படி செலவழிக்கிறாரு கட்சிக்கு,
சொல்லுங்களேன். அவர் கூப்பிடுறாருல முதலமைச்சரை நேரம் 1 to 1 உட்கார்ந்து பேசுங்கன்னு சொல்றாருல. அதாவது ஆதவர்ஜுனாவுடைய வண்டவாளங்களை வெளியில கொண்டு வரணும்னா நம்மளோட 1 to 1 பேசிட்டோம், இன்னும் பத்திரிகையாளர்களோட 1 to 1 பேசிட்டோம். சும்மா மூர்க்கத்தனமா நிமிர்ந்து நின்று பேசிட்டா எல்லாம் ஜெயிச்சிடலாம் நினைக்க முடியுமா? அதெல்லாம் நான் தான் சொல்றேன்ல சார், மறுபடியும் சொல்றேன் சார், முழுக்க அதாவது வந்து முட்டாள்கள் இருக்கிற இடமா தான் நான் பார்க்குறேன். ஒருத்தன் கூட புத்திசாலியா இல்லை. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு பரிதாபமான நிலைமை என்னன்னா, இதில் தெரியாம போய் செங்கோட்டையன் மாட்டிக்கிட்டார். இப்போ அந்த மேடைகள் எல்லாம் செங்கோட்டையன் உட்காந்துருக்கும் போது நீங்க பார்த்தீங்கன்னா மௌனமா உட்காந்துருக்காரு, மௌன விரதம் இருக்கிற மாதிரி மௌனமா உட்காந்துருக்காரு. ஏன்னா அவர் யோசிக்கிறாரு, எல்லாரும் சேஃபா போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஓபிஎஸ் கூட டிஎம்கேல போய் வந்து சேர்ந்துட்டாரு, நமக்கு வந்து சபாநாயகர் போஸ்ட் கொடுக்க போறாங்க, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது போல, கடைசியில் நம்ம அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது செங்கோட்டையனுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இன்னொரு தகவலும் இருக்கு, செங்கோட்டையனே வெளியில வந்தாலும் வந்துருவாரு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம், இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. வெளியில வந்தாலும் இல்லை, நிச்சயமா வந்துருவாரு. இந்த கட்சியை நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த கட்சியை நம்பி யாரும் ஓட்டா அதோட முட்டாள்தனம் ஒன்றுமே கிடையாது. விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சீரான மனநிலையில் இல்லை, அதுதான் 100% உண்மை. அதாவது ஒரு சினிமா அப்படின்னும் போது எப்படியோ ஜெயிச்சு வந்துட்டார். எப்படி ஜெயிச்சான்னு தெரியல, ஒரு காதலிக்கு மரியாதை, ஒரு பூனுக்கா கில்லின்னு பேசி அப்படி போடு இப்படி போடுன்னு ஆடிக்கிடி வந்துட்டாரு. டேடி மம்மி வீட்டில் இல்லை, தடபோட யாரும் இல்லை அப்படின்னு பாடிக்கிடி வந்துட்டாரு. அது பாடி ஆடி கிளாமரா நடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் ரசிச்சாங்க, கை தட்டினாங்க, விசில் அடிச்சாங்க. அதே மாதிரி அரசியலையும் நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் விஜய். ஸோ அதாவது சினிமாவில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே ஜெயிச்சிடணும் அப்படின்னா சிவாஜி கணேசன் வந்து அன்னைக்கு ஜானகியோட கூட்டணியில் நின்னாரு. பார்த்தீங்கன்னா எத்தனை தொகுதியோ நின்னாரு, ஒண்ணுமே கிடையாது, அவரே தோத்து போயிட்டாரு. கமலஹாசன் நிலைமை, கமலஹாசனுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் உதாரணம் இருக்காரு. எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது சார், எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் அந்த இடத்துல இருந்தாரு, அந்த 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 உயரத்தை அடைஞ்சார் அப்படின்னா அவர் ஆல்ரெடி காங்கிரஸ்ல இருந்தார், டிஎம்கேல இருந்தார், எம்எல்சியா இருந்தார், எம்எல்ஏவா இருந்தார். அதுக்கப்புறம் கட்சி தொடங்கினார். கட்சி தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னா டிஎம்கேல பாதி பேர் வந்து எம்ஜிஆரோட வந்தாங்க. அதுக்கப்புறம் நின்னாரு, ஜெயிச்சாரு, அது சாதனை புரிஞ்சுட்டு போனாரு. எம்ஜிஆர் எல்லாம் நீங்க இணைச்சு வந்து விஜயோட எல்லாம் பேசவே கூடாது, மாபெரும் தப்பு. அதாவது எம்ஜிஆரை கேவலப்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி இவரோட எல்லாம் கனெக்ட் பண்ணி பேசி இவருக்கெல்லாம் அதுக்கு ஒரு புள்ளி கூட இவருக்கு தகுதி கிடையாது. ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.